CSS Flexbox பேசிக்காக நீங்கள் ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பராக இருக்கீங்க அப்படின்னா ஆர்எல்ஸ் வந்துட்டு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பராக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு வெப்பேஜில் வந்துட்டு கண்டென்ட் அலைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரி வெப்பேஜில் கண்டென்ட் ஆர்எல்ஸ் வந்துட்டு எலமெண்ட்ஸை அலைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் வந்துட்டு CSS Flexbox, ஷார்ட் ஆஃப் ஃப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஃப்ளெக்ஸை வந்துட்டு எப்படி ஈஸியாக கற்றுக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பேசிக்காக ஒரு கேம் விளையாண்டு கற்றுக்கிறது தான் இந்த வீடியோ. ஸோ இட்ஸ் அ கேம், எஸ் ஃபர்ஸ்ட் அதுதான். பட் அதுக்கு முன்னாடி வந்துட்டு இன்கேஸ் யாராவதுக்கு ஃப்ளெக்ஸ்பாக்ஸ்னால் என்னன்னு தெரியல, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு பேசிக்காக ஃப்ளெக்ஸ்பாக்ஸ்னால் என்ன, எப்படி அதை பேசிக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் காட்டிட்டு அதுக்கப்புறம் நான் வந்துட்டு அந்த கேமுக்குள்ளே போகலான்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ தான் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு பேசிக் ஃப்ளெக்ஸ்பாக்ஸ் தெரியும் அப்படின்னா நான் இன்னும் அட்வான்ஸ்டாக கற்றுக்கணும்னு நினைக்கிறேன், அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நான் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்றவங்க இருந்தீங்க அப்படின்னா கீழே டைம் ஸ்டாம்பில் வந்துட்டு பார்த்து நீங்கள் இந்த போர்ஷனை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த போர்ஷனுக்கு போய்க்கோங்க. லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ ஃபஸ்ட் நான் பேசிக்காக ஒரு HTML போட்டு வச்சுருக்கேன். சேமே நான் CSS வேணால் எடுத்துடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் CSS எடுத்துடுறேன். ஓகே, ஸோ ஒரு பேசிக் HTML பார்த்திங்க அப்படின்னா ஒரு செக்ஷன் டிவ் ஒரு செக்ஷனுக்குள்ளே 3 டிவ், எல்லாத்துக்கும் ஐட்டம்ன்ற கிளாஸ் கொடுத்துருக்கேன். ரூட் செக்ஷனுக்கு வந்துட்டு கண்டெய்னர்னு கொடுத்துருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3ன்னு வரும், அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஸோ அதுக்கு நான் ஒரு ஸ்டைல்ஸ் எழுதுகிறேன். கண்டெய்னருக்கு வந்துட்டு ஃப்ளெக்ஸ் போட்டிருக்கேன், கேப் 10ன்னு கொடுத்துருக்கேன். ஐட்டமுக்கு பேசிக் ஸ்டைல்ஸ் ஒன்றும் பெருசாக பண்ணல. வித் 100 பிக்சல், ஹைட் 100 பிக்சல், பேக்ரவுண்ட் கலர் ப்ளூ, கலர் ஒயிட், அதாவது உள்ளே இருக்கிற ஃபாண்ட் கலர், ஃபாண்ட் சைஸ் வந்துட்டு 24 பிக்சல், அதுவுமே இந்த 1 2 3 பெருசாக வரணும் அப்படின்றதுக்காக கொடுத்துருக்கேன். அவ்வளோதான். ஸோ இப்போ இன்கேஸ் இந்த கண்டெய்னர் எடுத்தேன், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃப்ளெக்ஸ் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி எடுத்தேன் அப்படின்னா என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஆர்டரில், அதாவது காலமாக அலைன் ஆகுதா. ஒரு வெப்பேஜில் நீங்கள் ஒரு HTML போடுறீங்க அப்படின்னா பேசிக்காக ஒன் பை ஒன் தான் அலைன் ஆகும், கீழே காலம் வைஸ் தான் அலைன் ஆகும். பட் பேசிக்காக பை டிஃபால்ட் நீங்கள் ஃப்ளெக்ஸ் போட்டிங்க அப்படின்னா வந்துட்டு ரோ வைஸ் அலைன் ஆகும். பேசிக்காக டிஃபால்ட்டாக வந்துட்டு ஃப்ளெக்ஸ் வந்துட்டு ரோவாக அலைன் ஆகும். பட் நீங்கள் அதை காலமுக்கும் மாற்றலாம். தட் இஸ் ஆல்சோ ஒன் திங். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு கேப் 10ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ என்னென்னா பேசிக்காக இந்த இன்பிட்வீன் கேப் வருது பாருங்கள், அதுக்காக. இன்கேஸ் நான் இந்த கேப் 10 எடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு இங்கே கேப் வராது. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஃப்ளெக்ஸ்னால் என்ன அப்படின்றது. பேசிக்காக எலமெண்ட்ஸை அலைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் ஃப்ளெக்ஸ். இதுக்கும் மேலே எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்டிஃபை கண்டென்ட், ரொம்ப ஃபேவரட்டான ப்ராப்பர்ட்டி ஃப்ளெக்ஸில். எல்லாத்துக்குமே இது ஃபேவரட்டான ப்ராப்பர்ட்டியாக இருக்கும். ஏன் அப்படின்னு நீங்கள் இப்போ பார்ப்பீங்க. ஜஸ்டிஃபை கண்டென்ட் ஸ்பேஸ் பிட்வீன் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ திங்க் பண்ணி பாருங்களேன், இது எங்கே யூஸ் ஆகும்னு. ஒரு ஹெட்டர் பண்ணுறீங்க, அதில் சைட் பார் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும். சைட் பார்னு சொல்கிறேன், ஹெடர் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும். அந்த ஹெடர் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும், அந்த லிங்க்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்துட்டு ஒரே ஈவனாக அலைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி டைமில் இது யூஸ் ஆகும். சேமே அரவுண்ட். ஸோ பார்த்தீங்கன்னா ஈக்குவல் கேப்பில் பார்த்தீங்கன்னா 1க்கும் 2க்கும் இருக்கிற இன்பிட்வீன் கேப்பில் ஆஃப் தான், அதாவது ஈவன் ஸ்பேஸில் எல்லாமே ஸ்ப்ளிட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். பார்த்தீங்கன்னா இந்த 2க்கும் இருக்கிற ஆஃப் டிஸ்டன்ஸ் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருந்து இருக்கணும். அப்படி தான் ஞாபகம் வச்சுப்பேன் அரவுண்டை. பட் பிட்வீன்னா ஃபஸ்ட்லேயும் லாஸ்ட்லேயும் உங்களுக்கு கேப் இருக்காது, இன்பிட்வீனே எல்லாமே ஷேர் ஆகும். பட் இது ஈக்குவலாக எல்லாத்தையும் ஷேர் பண்ணது தான் ஜஸ்டிஃபை அரவுண்ட். அதே மாதிரி லைக் ஃப்ளெக்ஸ் எண்ட் இருக்குது. ஃப்ளெக்ஸ் எண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எண்டுக்கு கொண்டு போயிடும் எல்லாத்தையும். ஸோ இந்த மாதிரி அலைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் வந்துட்டு ஃப்ளெக்ஸ்பாக்ஸ். சேமே டெயில்வின்லேயும் நான் இதே எக்ஸாம்பிளில் போட்டு வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஃபை பிட்வீன் போட்டிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா பேசிக்காக வேறு கலரில் கொடுத்துருக்கேன் டெயில்வினில். இதுவுமே அதே தான். பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸ் ஜஸ்டிஃபை பிட்வீன் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே வந்துட்டு ஜஸ்டிஃபை ஸ்பேஸ் பிட்வீன் கொடுத்தாங்களே, அதை தான் வந்துட்டு ஃப்ளெக்ஸ்பாக்ஸில் வந்துட்டு டெயில்வின் CSSல வந்துட்டு இப்படி கொடுப்போம். ஈவன் நீங்கள் கம்பைலான CSSஸை பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஃபை பிட்வீன் வந்துட்டு ஜஸ்டிஃபை கண்டென்ட் ஸ்பேஸ் பிட்வீன் தான் அவங்களும் போட்டிருப்பாங்க. பேசிக்காக டெயில்வின்ட்டுமே என்ன CSS தான். ஸோ இப்போ நீங்கள் CSSல கோர் கற்றுக்கிட்டீங்க ஃப்ளெக்ஸ்பாக்ஸ் அப்படின்னா ஈவன் டெயில்விண்ட் ஆகட்டும், புல்மா CSS ஆகட்டும், எந்த CSS லைப்ரரிஸாக இருந்தாலும், SCSS ஆகட்டும், எந்த CSS லைப்ரரிஸ் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ டைரெக்டாக எப்போவுமே வந்துட்டு CSSல தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஈவன் தான் நீங்கள் ஒரு வெப் டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா. தட்ஸ் இட். ஸோ சேமே இங்கேயும் அரவுண்டு போட்டால் எனக்கு அதே நடக்கும். இங்கேயும் ஃப்ளெக்ஸ் எண்டு போட்டேன் அப்படின்னாலும், எண்டு ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எண்டு போட்டேனாலும் அதே நடக்கும். இதுதான் ஃப்ளெக்ஸ்பாக்ஸ். ஸோ இதுக்கு மேலே எப்படி ஃபர்தராக கற்றுக்கலாம் அப்படின்னா கேம் விளையாண்டு கற்றுக்கலாங்க. எஸ், கேம் விளையாண்டு கற்றுக்கலாம். கேம் வந்துட்டு என்ன அப்படின்னா FlexFroggyன்னு சர்ச் பண்ணுங்கள். FlexFroggy.com டைரெக்டாக போங்க. நான் சர்ச் பண்ணியே காட்டுறேன்.
FlexFroggyன்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் லிங்க் உங்களுக்கு FlexFroggyன்னு வரும். ஆர்எல்ஸ் வரல அப்படின்னாலும் FlexFroggy.com போய்க்கோங்க. ஸோ கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஐ திங்க் 24 லெவல்ஸ் இருக்குது. நான் விளையாண்டு ரொம்ப நாள் ஆச்சு கைஸ். இப்போ ஸ்டார்ட் பண்ண என்னாலையும் 24 லெவலில் முடிக்க முடியுமா அப்படின்னு தெரில. ஸோ பேசிக்கலி இட் வாஸ் அ கேம். ஐ ஹோப் என்னால் முடியும்னு நினைக்கிறேன். பட் ஐ டோன்ட் நோ கைஸ். ஏதாவது ரொம்ப டஃப்பாக இருந்துச்சுன்னா ஐ டோன்ட் நோ என்னால் பண்ண முடியுமான்னு. பட் யா, லெட்ஸ் ட்ரை திஸ். நான் 24 லெவலையும் முடிக்க போகிறது கிடையாது. கொஞ்சம் லெவல்ஸ் தான் விளையாண்டு காட்ட போகிறேன். கொஞ்சம் பேசிக் லெவல்ஸ், கொஞ்சம் ஒரு 15 லெவலுக்கு மேலே விளையாண்டு காட்ட போகிறேன். மிச்சத்தை நீங்கள் பண்ணி பாருங்கள். ஸோ யா, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். என்னென்னா இந்த ஃப்ராக் இங்கே இருக்குது, இந்த லிலிபாட் இங்கே இருக்குது. ஸோ ஐ திங்க் லிலிபாடு தான். ஸோ இந்த ஃப்ராகை நம்ம இங்கே கொண்டு போகணும். இந்த லிலிபாடுக்கு கொண்டு போகணும். இந்த ஃப்ராகை இங்கே கொண்டு போகணும். இதுதான் எலமெண்ட். இதை நம்ம இங்கே எடுத்துகிட்டு போய் அலைன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான் எல்லா ஸ்டேஜுமே இருக்கும். ஸோ நீங்கள் தெளிவாக கவனிச்சுக்கோங்க. சேமே இங்கே சஜஷன்ஸுமே இருக்கும் எப்படி பண்ணலாம் அப்படின்றத. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் லெவலுக்கு வந்துட்டு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டாங்க. ஃப்ளெக்ஸ் எண்ட் யூஸ் பண்ணால் நீங்கள் அங்கே ரைட் சைடு அலைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ பொறுமையாக படித்து பாருங்கள். படித்து பார்த்து இது இங்கே எப்படி கொண்டு போகிறதுன்னு யோசிச்சு பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் ஒரு இன்டர்மீடியட்டாவோ ஆர்எல்ஸ் வந்துட்டு எக்ஸ்போர்ட்டாகவே இருக்கீங்க அப்படின்னா இன்டர்மீடியட் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சஜஷன்ஸ் எதுவுமே வராது. இங்கே செட்டிங்ஸ் கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா லெவல்ஸ் எல்லாமே மிக்ஸ்அப் ஆகிடும். யா, உங்களோட விஷ், நீங்கள் எப்படி வேணால் பண்ணிக்கலாம். ஸோ புரிஞ்சுல கைஸ். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஈஸி, அவங்களே கொடுத்துட்டாங்க. ஜஸ்டிஃபை கண்டென்ட் ஃப்ளெக்ஸ் எண்ட். ஸோ அவ்வளோதான், ஃபர்ஸ்ட் லெவல் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ ஃப்ளெக்ஸ் எண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா பேசிக்காக எந்த எலமெண்ட்டோ உள்ளே இருக்கிற எல்லா எலமெண்ட்டையும் எண்டுக்கு அலைன் பண்ணும், கடைசிக்கு கொண்டு போயிடும். ஸோ அதனால தான் ஃப்ராக் கடைசிக்கு போயிடுச்சு. ஓகே, ஸோ உங்களுக்கு ஞாபகம் வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சேமே எண்ட் யூஸ் பண்ணோம். இப்போ இந்த ரெண்டையும் சென்டருக்கு கொண்டு போகணும். பேசிக்காக இந்த பச்சை இந்த எல்லோவும் இங்கே இருக்குது. இதை சென்டராக கொண்டு போனால் வந்துட்டு ஷார்ட் அவுட் ஆயிரும். ஸோ பேசிக்காக சென்டர்னு ஏதாவது இருக்கா? எஸ், சென்டர் இருக்குது. ஸோ இப்படி தான் நீங்கள் பேசிக்காக இந்த கேமை விளையாடணும். ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர். யா, அவ்வளோதான் கைஸ். சிம்பிள், ரொம்ப ஈஸி. பட் போக போக உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாகும். ஹெல்ப் ஆல் 3 ஃப்ராக்ஸ் த லிலிபாட்ஸ். ஸோ இந்த மூணையுமே நம்ம கொண்டு போகணும். நம்ம ஆல்ரெடி நம்ம இங்கே பார்த்தோம், ஜஸ்டிஃபை கண்டென்ட் அரவுண்டு பார்த்தோம். ஸ்பேஸ் அரவுண்ட். இது என்ன பண்ணுச்சு அப்படின்னா ஈக்குவல் ஸ்பேஸில் எல்லாத்தையும் ஸ்ப்ளிட் பண்ணுச்சு. பார்த்திங்கன்னா இந்த ஆஃப் ஸ்பேஸ் இங்கே இருக்கும். நமக்கு இப்போ அதுதான் வேணும். ஸோ why not just copy paste. Yeah, அவ்வளோதான் கைஸ். தேர்ட் லெவல் கம்ப்ளீட்டட். ஸோ நெக்ஸ்ட் ஜஸ்டிஃபை கண்டென்ட். ஸோ இப்போது அதே தான் கைஸ், பேஸ்ட் பண்ணிவிட்டு அரவுண்டுக்கு பதிலாக பிட்வீன் போட்டிங்கன்னா கார்னர் ஸ்பேஸ் போயிடும். அதாவது 2 எண்ட்லேயும் இருக்கிற ஸ்பேஸ் போயிடும். ஸோ இப்போ உங்களுக்கு எல்லா ப்ராப்பர்ட்டியும் என்ன பண்ணுதுன்னு உங்களுக்கு புரியுது இல்லையா? ஸோ அதுதான் இந்த கேம் விளையாடுறதோட மெயின் மோட்டோவே. நெக்ஸ்ட் அலைன் ஐட்டம்ஸ். இவ்வளோ நேரம் ஜஸ்டிஃபை கண்டென்ட் பார்த்தோம். அது என்ன பண்ணுச்சுன்னா ரோ லெவலில் அலைன் பண்ணுச்சு. அலைன் ஐட்டம்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா காலம் லெவலில் அலைன் பண்ணும். ஸோ சேம் ஜஸ்டிஃபை கண்டென்ட் மாதிரியே தான் இது மேலே கீழே அலைன் பண்ணும், லெஃப்ட் ரைட் அலைன் பண்ணும். அலைன் ஐட்டம்ஸ் ஃப்ளெக்ஸ் எண்டு. அங்கே எப்படி ஃப்ளெக்ஸ் எண்டு கொடுத்தோமோ இங்கேயும் ஃப்ளெக்ஸ் எண்டு கொடுத்தோம்னா கீழே வந்துடும். அவ்வளோதான் கைஸ். நைஸில். ஸோ நெக்ஸ்ட் போகிறோம் அப்படின்னா ஜஸ்டிஃபை கண்டென்ட்டையும் அலைன் ஐட்டம்ஸ் ரெண்டையும் சேர்த்து இந்த லெவனை கம்ப்ளீட் பண்ணணும். சாரி. ஸோ உங்களுக்கே இது ரொம்ப ஈஸி தான். ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் போட்டிங்கன்னா இங்கே சென்டருக்கு வந்துடும். அலைன் ஐட்டம் சென்டர் போட்டிங்கன்னா இங்கே சென்டருக்கு வந்துடும். அவ்வளோதான் கைஸ். ஸோ ஜஸ்டிஃபை கண்டென்ட் அலைன் ஐட்டம்ஸ் ரெண்டையும் காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். ஸோ நான் ஏன் காப்பி பண்ணுறேன்னா கைஸ், நான் வந்துட்டு மாற்றி மாற்றி கீபோர்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஒரு சம்டைம்ஸ் மேக் யூஸ் பண்ணுறேன், சம்டைம்ஸ் வந்துட்டு லினக்ஸ் யூஸ் பண்ணுறேன், சம்டைம்ஸ் இங்கே வீடியோ ரெக்கார்ட் பண்ணோன்னா பிசி யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்படி யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா ஒவ்வொரு கீபோர்டு ஒவ்வொரு சைஸாக இருக்கனால என்னால் ஃபாஸ்ட்டாக டைப் பண்ண முடியறதில்ல. அவுட் ஆஃப் சிங்க் ஆகுது என்னோடய ஹேண்ட். ஸோ அதனால தான். ஸோ யா, பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் கொடுத்துட்டேன். சென்டருக்கு இங்கே வந்திருக்கும். ஸோ ஐ திங்க் இதை நான் கமெண்ட் பண்ணி காட்டுறேன், இதை நான் ரிமூவ் பண்ணி காட்டுறேன். யா, இங்கே சென்டருக்கு வந்துருச்சு. அலைன் ஐட்டம் சென்டர் கொடுத்தோன்னா இங்கே சென்டருக்கு வந்துருச்சு. அவ்வளோதான் கைஸ். நெக்ஸ்ட்
The frogs need to cross the pond. ஸோ ஐ திங்க் விஷுவலாகவே நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் என்ன பண்ணணும், நீங்கள் படிக்கணுன்றதுலாம் கிடையாது. பச்சை கலருக்கு போகணும், எல்லோ கலர் ரெட் கலருக்கு போகணும். ஸோ இதுதான் பேசிக் ஐடியா. இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்டிஃபை கண்டென்ட் ஃபஸ்ட்டு பிட்வீன் பண்ணணும், இல்லை அரவுண்டு பண்ணணும். ஸோ அரவுண்ட் பண்ணால் அங்கே பார்த்தீங்கன்னா நேருக்கு நேர் வந்துடும். ஸ்பேஸ் அரவுண்ட், ஜஸ்டிஃபை கண்டென்ட் ஸ்பேஸ் அரவுண்ட், ஸ்ட்ரெயிட்டாக வந்துருச்சா. இப்போது அலைன் ஐட்டம்ஸ் ஃப்ளெக்ஸ் எண்டு பண்ணோன்னா கீழே வந்துடும். ஓகே, நாட் கமா கொடுத்துட்டேன். அலைன் பார்த்தீங்களா கைஸ், எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குன்னு டைப் பண்ணேன். ஃப்ளெக்ஸ் எண்ட், அவ்வளோதான் கைஸ், தட்ஸ் இட். நெக்ஸ்ட் லெவல் 8. ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் கைஸ், இங்கே உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது, உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. இங்கே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. ஃப்ளெக்ஸ் டைரெக்ஷன் வந்துட்டு டைரெக்ஷனை சேஞ்ச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு. இன்கேஸ் உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, என்ன ப்ராப்பர்ட்டி ஃப்ளெக்ஸ் டைரெக்ஷன் சர்ச் பண்ணுங்கள். ஃப்ளெக்ஸ் டைரெக்ஷன் MDN ஆர் லைக் ஜஸ்ட் ஃப்ளெக்ஸ் டைரெக்ஷன்னே சர்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட் MDN வரும், W3 schools வரும். ஏதோ ஒன்றில் போயிட்டு டீட்டெயிலாக படிச்சுக்கோங்க ஆக்சுவலி என்ன பண்ணுதுன்னு. புரியல அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள், உங்களால் ஈஸியாக பண்ண முடியும். இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பேசிக்காக இங்கே ரெட் இருக்குது, இங்கே எல்லோ இருக்குது, இங்கே க்ரீன் இருக்குது. இது அப்படியே ரிவர்ஸ் பண்ணணும். ரிவர்ஸ் பண்ணோம்னா இங்கே போயிடும். ஸோ ஃப்ளெக்ஸ் டைரெக்ஷன் ரோ ரிவர்ஸ் போடணும் இதுக்கு. ஸோ எனக்கு ஏன் தெரியுதுன்னா கைஸ், நான் ரொம்ப வருஷமாக இது யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன்றதுனால எனக்கு தெரியுது, நான் ஃப்ளெக்ஸ்பாக்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ பட் உங்களுக்கும் இதே மாதிரி தெரியணும் அப்படின்றது கிடையாது. ஸோ நீங்கள் வந்துட்டு பொறுமையாக டைம் எடுத்து பண்ணுங்கள். ஓகே, தட்ஸ் இட். ஸோ நான் எல்லா லெவலையும் உங்களுக்கு ஸ்பாயில் பண்ண விரும்பலை. மேபி வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமான லெவல்ஸ் ப்ளே பண்ணி காட்டுறேன். 15th போகலாம். 15th ஐ திங்க் ஃபேர்லி ஈஸி தான். ஓகே, பட் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் கைஸ், உங்களுக்கு பிகாஸ் இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு உங்களுக்கு தெரியாது. தெரியலன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஈவன் தெரிஞ்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ரெட் ஃப்ராகை ரெட்டு கொண்டு வரணும், க்ரீன் ஃப்ராகை க்ரீனுக்கு கொண்டு போகணும். ஸோ இதுதான் இந்த கேம். இதுதான் கேம். திங்க் 2 கொடுத்தா என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். 2 கொடுத்தா அங்கே போகுது. ஸோ நான் ரெட் ஃப்ராகை -2 கொண்டு வந்தால் எனக்கு கரெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் எஸ். ஸோ பேசிக்காக நம்ம என்னன்னா ரெட் ஃப்ராகை 1 2ன்னு -2 கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஆர்டரை சேஞ்ச் பண்ணுறோம். எலமெண்ட்ஸ் இருக்கிற ஆர்டரை சேஞ்ச் பண்ணுறோம். அதாவது ரெட் கலரோட ஆர்டர் சேஞ்ச் பண்ணுறோம் இங்கே. இதே மாதிரி நீங்கள் எந்த எலமெண்ட்டோட ஆர்டரையும் சேஞ்ச் பண்ணலாம் ஃப்ளெக்ஸ்பாக்ஸ் யூஸ் பண்ணி. ஸோ அடுத்த எக்ஸாம்பிளில் ஐ திங்க் அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா இங்கே க்ரீன் ஒரே மாதிரி இருக்குது, எல்லோவை கீழே கொண்டு வரணும், ஒரே ஒரு ஐட்டமை மட்டும். ஐ திங்க் இதுக்கு செல்ஃப் அலைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். அலைன் செல்ஃப் பண்ணணும். ஸோ ஐ திங்க் அலைன் செல்ஃப் ஃப்ளெக்ஸ் எண்ட். பேசிக்காக ஃப்ளெக்ஸ் எண்ட் என்ன பண்ணும், எண்டுக்கு கொண்டு வரும். செல்ஃப் என்ன பண்ணும், எல்லோவை எண்டுக்கு கொண்டு வரும். ஸோ இப்படி தான் ஃப்ளெக்ஸ் எண்ட். எஸ், தட்ஸ் இட். ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் எனக்கு. பட் கற்றுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்காது, நீங்கள் யோசிக்க வேண்டியது வரலாம். ஐ திங்க் ஆர்டர், ஓகே, ஆர்டர் 2. எல்லோவை ஆர்டர் 2 கொண்டு போகிறேன். அதாவது க்ரீன் எல்லாமே ஃபர்ஸ்ட் ஆர்டர், எல்லோ செகண்ட் ஆர்டர், அதாவது செகண்டுக்கு போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அலைன் செல்ஃப், ஃப்ளெக்ஸ் எண்ட். அவ்வளோதாங்க கைஸ். எஸ், இதுக்கு மேலே நீங்கள் ப்ளே பண்ணுங்கள், எல்லா லெவலையும் ப்ளே பண்ணுங்கள். ஒரு தடவை ஈவன் நீங்கள் வந்துட்டு இன்டர்மீடியட் லெவலுக்கு எல்லாத்தையும் ஹைட் பண்ணிவிட்டும் ஒரு தடவை ப்ளே பண்ணி பாருங்கள். நீங்கள் ஆப்வியஸாக உங்களுக்கு எல்லா ப்ராப்பர்ட்டியும் ஞாபகத்தில் இருக்கும். பிகாஸ் விஷுவலாக ஒரு கேம் வச்சு விளையாடுறீங்க அப்படின்றதுனால ஞாபகத்தில் இருக்கும். ஏதாவது தெரிலன்னா சர்ச் பண்ணுங்கள். இந்த கேமை விளையாடுங்க. இந்த கேமை விளையாண்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஃப்ளெக்ஸ்பாக்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு மைண்டில் இருக்கும். விளையாடுறதோட நிறுத்திக்காதீங்க. டெய்ல்விண்ட் ப்ளேலையோ ஆர்எல்ஸ் வந்துட்டு கோட் பென்லையோ போயிட்டு வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். ஸோ அப்படி பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு வெப்பேஜ் பண்ணும்போதோ இல்லை வந்துட்டு ஏதாவது ஒரு காம்பனண்ட் ரியாக்டில் பண்ணும்போதோ உங்களுக்கு வந்துட்டு குயிக்காக ஞாபகம் வரும், ஓகே இந்த இடத்துல இந்த ப்ராப்பர்ட்டி தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு. ஸோ நீங்கள் கேம் விளையாடுறதோட மட்டும் முடிச்சிடாதீங்க. கேம் விளையாண்டுட்டு அதை வச்சு ரியல் டைமில் ஏதாவது ஒன்று பண்ணி பாருங்கள். ஒரு வெப்பேஜில் ஒரு ஹெட்டர் பண்ணுறதோ, ஒரு எல்ஸ் வந்துட்டு ஒரு கண்டென்ட் அலைன் பண்ணுறதோ, ஒரு எல்ஸ் வந்துட்டு ஒரு ஃபுட்டர் கண்டென்ட் ப்ளஸ் வந்துட்டு ஹெட்டர் சைட் பார் இது எல்லாத்தையும் வந்துட்டு வச்சு பார்க்குறதோ, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணி பாருங்கள் ஃப்ளெக்ஸ்பாக்ஸ் கற்றுக்கிட்டு. ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். தேங்க்யூ கைஸ், பாய்.